தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரூபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரூபன், தற்போது என்ன நடந்தது, யார் வந்து சந்தித்திருக்கிறார்கள், எல்லா விவரங்களையும் கூறுங்கள். வணக்கம் பவித்ரா. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாண்டியன் நகர் சத்யா காலனி பகுதியில் கார்த்தி என்பவருக்கு சொந்தமான வீட்டில் கோயில் விசேஷங்களுக்கு பயன்படுத்தும் பட்டாசு நாட்டு வெடிகள் தயாரித்து கொடுத்து வந்த நிலையில் இன்று மதியம் திடீரென அதிக சத்தத்துடன் வெளிச்சத்துடனும் பட்டாசானது வெடித்தது. இதில் ஒருவர் உடல் சிதறி பலியாகி இருந்திருந்தார். மேலும் 5 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேலும் 2 பேர் உயிரிழந்ததாக சற்று முன் தகவல் வெளியாகி இருந்தது. இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் காயமடைந்தவர்களை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்டின், தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கா. செல்வராஜ், திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், திருப்பூர் காவல் கமிஷனர் லட்சுமி ஆகியோர் மருத்துவமனையில் நேரில் சென்று ஆறுதல் கூறி வரும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மேலும் தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி பேசிய போது இது குறித்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறோம். இதில் பாதிக்கப்பட்ட மேலும் 9 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுபோல் இனி எந்த தவறும் அசம்பாவிதமும் திருப்பூரில் நடக்காத அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று தெரிவித்திருந்தார். பவித்ரா, தகவலுக்கு நன்றி ரூபன்.